ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவுக்கு பிடிச்சது எதுன்னு நீ சரியாக தொட்டுட்டதானே? ஏன்னா நான் ஒரு எளிமையான ஆளாகவே எப்போவுமே காட்டிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவோ நான் நினச்சிருந்தேன்னா காசு பணம் வசதியை உருவாக்கிக்கிட்டு ஆடம்பரமான அழகான மாளிகையில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நான் அது எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அதனால தான் உன் கண்ணு முன்னால் காசு பணத்தையும் காட்டினேன், எல்லாத்தையும் காட்டினேன். ஆனால் எனக்கு பிடிச்ச எளிமையான ஒரு பொருளை தொட்டுட்டேன். அப்புறம் என்ன, இந்த சாயப்பாவுக்கு பிடிச்சதை தொட்ட உனக்கு நீ எதிர்பார்க்குறத, உனக்கு பிடிச்சத கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொடுத்துட்றேன் செல்லமே. எந்த ஒரு சின்ன விஷயம் உன் வாழ்க்கையில் தப்பாக நடந்தாலும் உடனே அதை சரியான அனுபவமாக ஏற்றுக்கோ. ஒரு முள் குத்துதுன்னா இந்த பக்கம் ஒருவேளை காடு இருக்குமோ, முன் மரங்கள் இருக்குமோன்ற அளவுக்கு நீ யோசிக்கணும். ஏன்னா உனக்கு நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய தவறான ஆபத்தான விஷயத்தை தான் உன் கண்ணு முன்னால் ஒரு சிறு அனுபவமாக நான் காட்டுறேன் என் செல்லமே. எந்த ஒரு விஷயமும் தப்பாக நடந்துச்சுன்னா உடனே அதுக்கு மேலே நீ கவனமாக விழிப்புணர்வோடு செயல்பட ஆரம்பிச்சிடு. ஏன்னா நான் எப்போவுமே உனக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வரப்போகிற விஷயங்களை முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கை செய்வேன். இப்போதாவது அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமே வாழ்க்கையை கவனமாக சிறப்பாக ஜெயிச்சு வாழ தயாராகு. ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இன்றைக்கி நான் கொடுத்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன், பரவாயில்ல. நாளைக்கு நான் உனக்காக கொடுக்கக்கூடிய 2வது வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கோ. அதை நீ சரியாக புரிஞ்சுக்கணும்னா இன்று இரவு எந்த கவலையும் இல்லாமல், எந்த யோசனையும் சிந்தனையும் இல்லாமல் சீக்கிரமாக படுத்து நிம்மதியாக தூங்கிடு. உனக்காக நான் எடுத்து வச்சதையும் எழுதி வச்சதையும் நாளைக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் தங்கமே. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், மிகப்பெரிய ஆளாக வாழணும் தானே நீ நினைக்கிற? அப்படின்னா முதல்ல உன்னை பற்றி மற்றவங்க சொல்கிற விமர்சனங்களை நீ காது கொடுத்து கேட்க வேண்டாம். யாராவது உன்னை ஒரு சின்ன குறை சொன்னாலும், உன் மேலே குற்றம் சொன்னாலும் உடனே அப்படியே கோவப்படுற, துள்ளி குதிக்கிற. என்னை எப்படி சொல்ல போச்சுன்னு நீ கத்தி பேசி வாதாடி கோபப்பட்டு இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. யார் என்ன விமர்சனம் வச்சாலும் அதை காதில் வாங்கிக்காம உன்னுடைய இலக்கை அடைவதில் நீ ஜெயிக்கிறதுல உறுதியாக இரு. உன் இலக்கை நோக்கி மட்டுமே உன் வாழ்க்கை பயணமும் உன்னுடைய சிந்தனையும் உன் எண்ணமும் குறிக்கோளும் இருக்கட்டும் என் செல்லமே. காலம் எப்போதுமே உனக்கு சரியானதை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காது. நீ கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய மன அழுத்தமாக மாறி போயிடும். அதனால் காலமும் நேரமும் உனக்கு காட்டுகிற விஷயங்களை நீ சரியாக கவனித்து புரிஞ்சுக்கோ. நீ திசை தெரியாமல் தவிக்கும் போதும் இந்த சாயப்பா தான் உனக்கு திசை காட்ட ஓடி வருவேன். அதனால் என் அருளையும் நம்பிக்கையும் இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன்னுடைய கவலைகளை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுக்க போகிறேன். எந்த விஷயத்தில் யாராவது ஒரு பொய் சொன்னாலும் உன்னை பற்றி அவங்க சொன்ன பொய் தான் வேகமாக பரவும். ஆனால் அதுக்காக அவங்க சொன்ன பொய்யை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம். நீ அப்படி இல்லைங்கிறத உன் செயலால் நிரூபித்து காட்டு. யார்கிட்டையும் போய் நீ பேசி நீ யாருங்கிறத நிரூபிக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதே. உன்னுடைய செயல்களும் நீ பெறக்கூடிய வெற்றியும் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக உணர்த்தும் என் செல்லமே. ஏதோ ஒரு கட்டத்தில் சில விஷயங்களை கடந்து சென்றே ஆகணுன்ற கட்டாயம் வரும்போது அதை கண்டுக்காமல் கடந்து போகிறதே நல்லது. ஏன்னா எல்லா விஷயங்களையும் சரி செய்ய முடியாதல்லவா உன்னால். சில விஷயங்களை கண்டுக்காமல் கடந்து போகும்போது அது தானாகவே சரியாயிரும்ன்றதை புரிஞ்சுக்கோ. குடும்பத்துக்குள்ளே உறவுகளுக்குள்ளே கூட சண்டையோ பிரச்சனையோ வரும்போது உடனே மல்லுக்கு நின்று சண்டை போட்டு நேருக்கு நேராக கோபப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வாரி இறைக்கிறத விட கொஞ்சம் அதை கண்டுக்காமல் விட்டுப்பாரு. கொஞ்ச நாளில் யாரும் பேசாமல் இருந்தாலே, அமைதியாக இருந்தாலே உங்கள் மனசில் எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த கோபத்தீ நெருப்பு எல்லாமே அலைஞ்சு அப்புறம் உங்களுக்குள்ள உறவுகள் தலைக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருவீங்க. சில பிரச்சனைகள் தீரணும்னா அமைதியாக இருந்தாலே போதுமே செல்லமே. இந்த உலகம் எப்பயுமே உனக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய சொற்களையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய சொற்களையும் யார் மூலமாகவாவது உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாகவோ அல்லது நீ பேசுகிற நீ கேட்குற வார்த்தைகள் மூலமாகவோ உன்னை புதுப்பிக்க வைக்கும் தன்னம்பிக்கை சொற்களை இந்த சாயப்பா உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதை வச்சு மனசில் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு
வாழ்க்கையை ஜெயிச்சிடு என் செல்லமே. உன் கூட இனிமையாக பேசுகிறவங்க எல்லாம், சிரித்து சிரித்து பேசுகிறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது. அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைகளை வச்சு அவங்க நல்லவங்க நம்பி ஏமாந்து போயிடாத. யார் எப்படிப்பட்டவங்கன்றத பேசி பழகிதான் புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. ஒரு தண்ணி மேலே நீ கோடு போட்டினா அது எப்படி நிற்காதோ நிலைக்காதோ, அதே போல தான் கடந்து முடிஞ்சு போன விஷயங்களை நீ யோசிக்கிறதும் பலனற்ற தேவையற்ற விஷயம். என்ன நடந்திருந்தாலும் அதை தாண்டி கடந்து முன்னேறி போகிறது தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ரகசியம். வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சினா உன்னுடைய உழைப்பையும் விடாமுயற்சியையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்காம, அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு எட்டி பார்க்காம உன் வாழ்க்கையில் நீ கவனம் செலுத்தும் போது, உனக்கான உழைப்பை போடும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி தான் கிடைக்குமே செல்லமே. வாழ்க்கைங்கிறதே ஒரு அழகான பயணம்தான். அதில் நிறைய மனிதர்கள் வருவாங்க, உன் கூட பேசுவாங்க, பழகுவாங்க, திடீர்னு போயிடுவாங்க. யார் உன்னை நோக்கி வந்தாலும் அதை யோசிக்க வேண்டாம். யார் உன்னை விட்டு போனாலும் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். வந்தவங்க போனவங்க அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீதானே வாழணும். அதனால உனக்கு கிடைச்ச விஷயங்களை குறைவாக நினைக்காதே. இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை அள்ளி கொடுத்துருக்கு. இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுத்த ஒவ்வொன்றும் விலை மதிப்பற்றதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னை நீ உயர்வாக நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சிடு என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். மேகங்கள் உடஞ்சி மழை பொழிவதைப் போல உன் மனசு உடஞ்சி போனாலும் உனக்கான வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். எப்போதாவது உன் மனசில் கவலைகள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் நீ மனசுடைஞ்சு நொறுங்கி போகும்போதும் இந்த சாயப்பாவை நம்பு. என்னை தேடி என் ஆலயத்துக்கு வா. வர முடியாவிட்டாலும் உன் வீட்டில் இருந்து என் உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டீன்னா நான் உனக்கு துணையாக இருந்து மிகப்பெரிய அற்புதமான அழகான விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பேன். நான் எப்போதும் பெரிய பெரிய விஷயங்களை தான் உனக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இழந்ததை நினச்சி நேரத்தை வீணாக்காதே. உனக்கென விதிக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ந்துருமே செல்லமே. தன்னம்பிக்கையோட தைரியமாக முன்னேறிப்போம். வாழ்க்கை எளிதாக இருக்கணுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். வாழ்க்கையில் நடக்கிறத நீ ஏற்றுக்கிட்டு வாழ கற்றுக்கோ. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை காணாமல் போகச் செய்ய இந்த சாயப்பா உனக்கு உடன் இருப்பேன். நீ எப்போதும் தைரியமான வலிமை உள்ள பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் எது கிடைக்கணும் எது கிடைக்கக்கூடாதுன்றது உன் கையில் இல்லை அல்லவா? எது உன்னை தேடி வருதோ அதை எல்லாத்தையும் நன்மையாக உனக்கு மாற்றி கொடுக்குறேன். நல்ல உறவுகளாக மாற்றி கொடுக்குறேன். நீ தான் அனைத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கணும். எதிரியை கூட என்ன செய்வான்ற முடிவுக்கு வந்துடலாம். எதிரி என்ன செய்வான்னு யோசித்து புரிஞ்சுக்கலாம். ஆனால் கூடவே இருக்கிற துரோகி எப்போ என்ன செஞ்சு எப்படி காலை விராவி விடுவான், குழியில் தள்ளுவான்னு சொல்ல முடியாதல்லவா? கூடவே இருக்கிறவங்க நல்லவங்கன்னு இல்லாத தெரியாத பட்சத்து நீ தான் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தடுத்து இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். அதை நோக்கி நீயும் மகிழ்ந்து எனக்கு நன்றி சொல்ல தான் போகிறேன். இப்போதைக்கு மகிழ்ச்சியாக இரு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நினச்சி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாழாதே. உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க நான் இருக்கேன். உன் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு. எதை நினச்சும் கவலைப்படாத. உனக்கான நல்லது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அழகான பல நல்ல விஷயங்களை நான் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். நீயும் சந்தோஷமாக இரு. எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்க பழகிக்கோ. அடுத்தவங்ககிட்ட அன்பாக இருக்கிறதுனால நீ எந்த விதத்திலும் ஏமாந்து போகவோ தோற்று போகவோ போகிறதில்ல. மிஞ்சி மிஞ்சி போனால் வாழ்க்கை என்னங்கிறத உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போவாங்க. அவ்வளவுதானே. எல்லாருக்கும் அன்பை கொடு. நல்லவங்க உனக்கு கிடைக்கட்டும், கெட்டவங்க உன் வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு போகட்டும் என் செல்லமே. நினச்சது நடக்கலையேன்னு சொல்லி சில பேர் வருத்தப்படுறாங்க. நடந்தது இப்படி நடந்துருச்சேன்னு நினச்சி சில பேர் வருத்தப்படுறாங்க. மொத்தத்தில் இங்கே எல்லார் மனசுலையும் வருத்தம் இருக்குது. நடந்ததை நினச்சும் வருத்தப்படுறீங்க, நடக்காமல் போயிடுச்சேன்னு நினச்சும் வருத்தப்படுறீங்க. எதை எப்போ எப்படி நடத்தி கொடுக்கணும்னு இந்த சாயப்பா எனக்கு நல்லா தெரியும். உன் மனசு காயப்படும்படியாகவோ நீ கஷ்டப்படும்படியாகவோ நான் எதையும் செய்ய மாட்டேன். கண்டிப்பாக
உனக்கான நல்லதே, உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையே உன் கைகளில் கிடைக்கும்படி நான் செய்வேன். நீ தோத்து போகிறது கூட அடுத்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான். அதனால் தோல்வி வந்தாலும் நான் எதையும் இழக்க மாட்டேன். வெற்றி பெற்றே தீர்வேங்கிறதுல உறுதியாக இரு. நல்ல வார்த்தைகளை நீ பேசும்போது அது உன்னை சுற்றி நல்ல மனிதர்களை கொண்டு வந்து சேர்க்கும்.